பேலனாக இருக்கிறார். இரண்டாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 4, 5, 2 வசனம். இப்பேற்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்து காத்து கொள்ள வேண்டும், நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மேசியாவை குறித்து அவருடைய பாடுகளை குறித்து தேவன் வெளிப்படுத்தினபடியினாலே அதை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். இயேசு இப்படியெல்லாம் பாடுபட்டு மரிக்க போகிறார், அவருக்கு கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் இயேசுவோடைய கையில் வாய்க்க போகிறது, அவர் தாமே நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து கொள்வார். 11வது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுக்க போகிறார் என்றெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இதில் ஒரு காரியம், அவருடைய தழும்புகளால் நாம் குணம் ஆகிறோம். இப்போ இயேசு அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், அசுத்த ஆவிகளை எல்லாம் துரத்தினார். தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு ஊழியம் செய்த பொழுது அவர் ஊழியம் செய்கிறதெல்லாம் மத்தேயு சுவிசேஷம் அவர் நிருபம் எழுதுகிறப்ப 8வது அதிகாரத்தில் இயேசுவோடைய கிரியைகளை எல்லாம் பார்த்துட்டு ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட அந்த காரியம் நடக்கிறது என்று சொல்லுகிறார். மத்தேயு 8வது அதிகாரம் 16, 17வது வசனம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது சொல்லப்பட்டிருக்கு. பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்று துக்கங்களை சுமந்தார். பாடுகள்ங்கிறப்ப வியாதி வர்றப்ப பல்லு வலி வந்தால் தான் அதனுடைய மகிமை என்னங்கிறது தெரியும். வயிற்று வலி வந்தால் தான் அதனுடைய எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். இது போல் சரீரத்தில் வியாதி வருகிற பொழுது ஒரு பாடு வருது, அதே போல் அங்கே ஒரு வருத்தம் உண்டாக்குறது. பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அங்கே மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்று நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கங்கிறப்ப அங்கே அந்த வேதனை பாடத்தான் துக்கம்னு சொல்லுது. அப்போ இவ்வளவு பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிக்கிறாரு. சரி, சிலுவையில் அறையணும்னா மற்ற குற்றவாளிகளை போல் நேராக கொண்டுக்கிட்டு போய் சிலுவையில் தொங்க விட்டுருக்கலாம். ஆனால் இவரை அவ்வளவு அடித்து அவருடைய முதுகெல்லாம் உழுத நிலம் போல் ஆக்கி அவ்வளவு அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சதையெல்லாம் பிக்கப்பட்டது. அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்னு. இங்கே நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்தார், சிலுவையிலே சுமந்தார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம், குணமானீர்கள். அதாவது முடிந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பழைய ஏற்பாட்டில் குணம் ஆவோம்னு சொல்லியிருக்கு. இயேசு வந்தப்ப அவர் தான் இப்படி சுமந்து கொண்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு பிரசங்கிக்கிறப்ப அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், வியாதிக்கான கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. இதை விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். அவர் மரித்தும் இன்னைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். மார்க் 16வது அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஞாபகம், என் நாமத்தினால பிசாசுகளை
துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. வியாதி உள்ளவர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாகும். இல்லை கொஞ்சம் தான் போகும் அப்படின்லாம் இல்லை, சொஸ்தமாகும். இயேசுடைய கட்டளையை கேட்டு சீசர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ அவருடைய நாமத்துக்கும் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் அவர் சம்பாதித்ததுக்கு இன்றைக்கு வல்லமை இல்லாமல் போகவில்லை, இன்றைக்கும் வல்லமை இருக்கிறது. இதை விசுவாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு உடன்படிக்கையில் சொல்கிறப்ப, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளை ஒன்றையும் வரப்பண்ணேன். அப்போ நானே உங்கள் பரிகாரின்னு சொல்கிறார். நானே உங்களுடைய வைத்தியர், டாக்டர். நான் உங்களை குணமாக்குவேன். எப்படி குணமாக்குவேன்? உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதிகளை உங்களை விட்டு விலக்குவேன். அப்போ என்னென்ன வியாதி இருக்கோ அதையெல்லாம் உங்களுடைய சரீரத்தை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அதற்கான பரிகாரமாக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். எபேசியர் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் முதல் 2 வசனம். ஆகையால் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ இயேசு தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையான பலியாக தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அனுப்பக்கூடிய உபகாரங்களை, காணிக்கைகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலியாக நான் எப்பாபிரதத்து கையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். நாம் செலுத்தக்கூடிய காணிக்கைகளை சுகந்த வாசனையாக அவர் பலியாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இங்கே இயேசு தன்னையே தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் ஜீவன் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அவர் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிக்கான கிரயத்தை செஞ்சு முடிச்சிட்டதுனால என்ன வியாதி அறிகுறி வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால சுகம் என்னுடையது. அது பிள்ளைகள் அப்பம்னு சொல்லியிருக்கு. அவரே நமக்கு ஜீவாதிபதியாக இருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால் நான் குணமாக்குறேன் என்று தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து தெய்வீக சுகத்தை நம்முடைய வாழ்க்கையில் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். டாக்டர்கிட்ட போங்க, தப்பே இல்லை, பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதேன்னு சொல்லியிருக்கிறார். அநேக வியாதிகளுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது. அவங்க டாக்டர் சொல்லிடுறாங்க, கடவுள் தாங்க என்ன உங்களுக்கு வழியை திறக்கணும், கடவுள் தான் உங்களுக்கு சுகம் கொடுக்கணும், உங்கள் ஆண்டவரை நல்லா வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சிருஷ்டிகர்த்தா அவர், அவருடைய தழும்புகளால் நம்ம குணம் ஆகிறோம். வியாதிக்கான கரையம் செலுத்தப்பட்டிருக்கு. இதை விசுவாசித்து நம்ம அனுதின வாழ்க்கையில் ஜெபத்தில் நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். தேவ பலன் எனக்கு இருக்கிறது. பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. குடும்பத்தை நடத்த, வியாபாரத்தை செய்ய, ஊழியத்தை செய்ய எனக்கு பலன் இருக்கிறது என்று அறிக்கையிட வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்க பழைய ஏற்பாட்டில் குட்டி தீர்க்கதரிசியில் பலவீனன்னு தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க, பவுல் தன்னுடைய வாழ்க்கை அனுபவித்து அவர் சங்கீதத்தில் பரப்ப, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு பெரிய மதிலை தாண்டுவேன். சத்துருக்கள்லாம் வர்றாங்க, தேனீக்களை போல வளைந்து கொள்றாங்க, கர்த்தருடைய நாமத்தில் சங்கரிப்பேன். எல்லாம் என்னை சூழ்ந்து கொள்றாங்க. அதே போல்
முள்ளில் பட்டின நெருப்பை போல அணைந்து போவார்கள். சத்துரு ஒரு வழியா வரலாம், ஆனா 7 வழியா ஓடி போவான். வியாதி எத்தனை வகையானாலும் நம்ம வாழ்க்கையில வர பார்க்கலாம். அவைகள்லாம் இயேசு நாமத்தினால நம்ம விரட்டி அடிக்க வேண்டும். வீட்டை நீங்க சுத்தம் பண்ணாம இருந்தீங்கன்னா எப்படி கரப்பாம்பூச்சி, பல்லி, அதே போல என்னென்ன வந்து ஒற்றரெல்லாம் வந்து எவ்வளவு அசுத்தப்படுத்துகிறதோ, நாம் இந்த காரியத்துல நம்ம ஒன்றும் செயல்படாம இருக்க வரையில இந்த வியாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடித்து நம்முடைய சரீரத்துல அவ்வளவு பலவீனத்தை உண்டாக்குறது. ஆனா ஒவ்வொரு நாளும் வசனத்தை அறிக்கையிட்டு தெய்வீக சுகத்தை விசுவாசித்து அதை நம்ம சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஏங்க நானும் வேண்டித்தான் பார்க்குறேன், மாத்திரையை சாப்பிட்டு தான் பார்க்குறேன், ஒன்றும் எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அது பிசாசு சொல்கிறத நம்ம அறிக்கையிடுறது மாதிரி. அப்படியே வியாதி வந்து செத்தாதான் பரலோகம் போகிறது, ஆண்டவருடைய பிள்ளையாக தானே இருக்கும். எதுக்கு எல்லாரையும் போட்டு பேசி எல்லாரையும் திட்டி அந்த டாக்டர் சரியில்லை, இந்த மருந்து சரியில்லை, அதெல்லாம் சொல்கிறத விட நான் இயேசுவோடைய பிள்ளை இருக்கேன், அவருடைய சுகத்தை நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் வந்து இந்த மருந்து வேலை செய்யும், எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு இப்படி சொல்லணும். அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்கிறதுக்கு சூழ்நிலை வரலாம், தூண்டப்படலாம், ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மார்க்கு இது 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 3-5 வரைக்கும் பவுல் சொல்கிறது போல், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்து தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எண்ணங்களை மேட்டுமைகளை கிறிஸ்து இயேசுக்குள் சிறைப்படுத்துறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் வந்து அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலமுள்ளவைகளாக இருக்க. ஒரு பெரிய அரணை கட்டுறேன் பிசாஸ், வியாதி என்ற அரண், இன்னும் வந்து கடன் என்ற அரண், இன்னும் குடும்பத்தில் பிரச்சனைங்கிற அரண். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அந்த அரணுக்குள்ளே நீங்கள் உட்காருங்க, அதையே புலம்புங்க, அதையே பேசுங்க, 24 மணி நேரம் அதே சிந்தையாக இருங்கன்னு அது ஒரு அரணை கட்டுறதுக்கு எண்ணங்கள் மூலமாக அப்படி கட்டி உங்களை செயல்பட விடாதபடி பார்க்குறான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அரண்களை உடைத்து கொண்டு வெளியே வர வேண்டும். நான் போகும் வழியை அவர் கர்த்தர் அறிவார், சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் வாக்கு பண்ணியிருக்கிறார், பலனை கொடுப்பேன் இருக்கிறார், சுகத்தை கொடுப்பேன் இருக்கிறார், வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் இருக்கிறார். சுகம் என்னுடையது, இதை நான் இயேசுவின் நாமத்தில் நிராகரிக்கிறேன். நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்போம்னு. அவரிடத்தில் நீதி அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படிக்கு நம்மளை நல்லா வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட அநீதியே கிடையாது. அதனால மற்றவர்களிடத்தில் சொல்லி புலம்புறதை காட்டிலும் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாம் எனக்கு சரியாக வேண்டும், அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன், எலும்புகளை நினமுள்ளதாக்குறேங்கிறார். டாக்டர்கிட்ட போனால் எலும்பு தேஞ்சு போச்சு, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே போக வேண்டியதான், அப்படியே இழுத்துக்கிட்டே நீ பரலோகம் போய் சேருங்கிறாங்க. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எப்படி நினமுள்ளதாக்குவார்? நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். தேஞ்சு போன எலும்பை அவர் புதிதாக்க முடியும். அப்போ டாக்டர் ஒன்று சொல்லலாம், ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் செஞ்சு முடிச்சிட்டார் சிலுவையில், அதை சுகத்துக்காக செஞ்சு முடிச்சிட்டாருங்கிறத விசுவாசித்து இதை நம்ம தொடர்ந்து நம்ம அறிக்கையிட்டு இதைத்தான் பேச வேண்டும். இன்னைக்கு உலக மக்கள் பாருங்கள், அவங்க தான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வழி தெரியாமல் அலைகிறாங்க, சமாதான வழியை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் வழி இயேசுதாங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். சரி, அடுத்து இப்போ ஒன்று நம்ம வாசித்த 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நீங்கள் ரோமர் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், அடுத்து சத்துருக்களாக இருந்தோம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனால அன்பு என்னதுங்கிறத விளங்க பண்ணி இருக்கிறார். இந்த பாவத்துக்கு பரிகாரமாக நம்ம சொந்த முயற்சியில் நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. நீதிமொழிகள் அப்படி ஒரு வசனம் இருக்கு. நம்மை நாமே நீதிமானாக்கி கொள்ள முடியாது. இயேசு சிலுவையில் என்னுடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். வியாதியை சுமந்து தீர்த்தது மாத்திரமல்ல, பாவத்தையும் சுமந்து தீர்த்தாருங்கிறத விசுவாசித்து அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறப்ப ஆண்டவர்னு ஏற்றுக்கொண்டா போதும்.
நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கிட்டு அவர் ஆண்டவராக என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவராக எஜமானனா ஏற்றுக்கொண்டு இன்னுமே நான் வந்து அவருக்கு பிரியமாக தான் வாழ போகிறேன்னு நம்ம தீர்மானம் எடுத்தோடனே பழைய கணக்கெல்லாம் அவர் வந்து காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து புது கணக்கு வைக்கக்கூடாது. தவறி பாவங்கள் செய்து விட்டாலும் கூட, ஏன்னா இந்த விழுந்து போன உலகத்தில், தீமைகள் நிறைந்த உலகத்தில், பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் பிசாசு எங்கிட்டாச்சும் நம்மளை கவுத்து விடத்தான் வழி பார்க்குறான். அப்படி பாவம்னு உணர்த்தப்படுகிற பொழுது பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறப்ப நம்ம பாவம், அவர் பாவத்தை சுமந்து தீர்த்தாரு, அவருக்கு அதிகாரம் இருக்கிறதுங்கிறத வேத வாக்கியங்களை கொண்டு சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சொல்லுவாங்க, அதை எப்படியா செஞ்ச பாவம், செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்கும் அவர் பரிகாரம் செஞ்சுட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தர் வந்து அதற்கான வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். எபேசியர் முதல் அதிகாரம் அதில் 7வது வசனம் பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு. அதாவது தேவன் வந்து கிருபையில ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்கு உள்ளாக நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையில் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இயேசுடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மீட்பு, பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதே அதிகாரத்தில் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் தம்முடைய குமாரனையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது. சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவை வந்து எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ நம்மையும் கிறிஸ்துவோடு கூட எழுப்பி இருக்கிறார். கொலோசையர் முதல் அதிகாரம் 14வது வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ நம்ம பாவத்தை போக்க முடியாது. இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை எடுக்கிற பொழுது அவர் வந்து நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ இயேசு சிலுவை மரணத்தின் மூலமாக எல்லா பழைய, அதாவது விவரம் தெரிந்த நாள்ல இருந்து, இன்னும் சொல்லப்போனால் ஜென்ம பாவம், கர்ம பாவம், அதாவது என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள்னு தாவீது சொல்லுகிறார். அதில் இருந்து நம்ம இயேசு ஆண்டவராக அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார், முதுகுக்கு பின்னாடி போடுகிறார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுகிறார், நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அப்போ இயேசு ஏற்றுக்கொள்கிறப்ப நம்ம புது சிருஷ்டியாக மாறுறோம். புது சிருஷ்டியாக மாறுறதுனால தேவ பலன் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு வியாதிக்கான கிரயம் செலுத்தப்பட்டிருக்குன்னு நம்ம வந்து அப்படி விசுவாசிக்கிறோம். சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. பாவத்துக்கு இடம் இல்லை, என்னை பரிசுத்தத்துக்கு என்று தான் அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல எல்லா நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லியிருக்கிறார். அதனால பாவத்துக்கு என் வாழ்க்கையில் இடம் கிடையாது. பாவம் பாவம்னு தீமையெல்லாம் பாவம் தான். கட்டளைகளை மீறுகிறதே பாவம். கட்டளைங்கிறப்போ ஓய்வுனால பரிசுத்தமாக ஆசரின்னு சொல்கிறாரு. அதை மீறுறப்ப அது பாவமாக போகிறது. அநீதியெல்லாம் பாவம். நன்மை செய்ய திராணி இருக்கிற பொழுது செய்யாமல் போனால் அது பாவம்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய மனச்சாட்சியில் எது வந்து சமாதானத்தை கெடுக்குதோ, தேவனை விட்டு பிரிக்குதோ, அது எல்லாமே பாவம். அதிக தூக்கம் பாவம், அதிக சாப்பாடு பாவம், அதிக பேச்சில் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே அப்படின்லாம் சொல்கிறார். உன் வாயின் வார்த்தையினாலே நீதிமான் என்று எண்ணப்படுவாய், உன் வாயின் வார்த்தையினாலே குற்றவாளி என்று எண்ணப்படுவாய். எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் இல்லை,
அப்படின்னா நம்ம சமாதானத்தை கெடுக்கிற, தேவனுடைய ஐக்கியத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லாமே அது ஒரு வகையில் பாவமாக நிற்கிறது. நம்ம சரியாக உணர்ந்து நாம் சரியாக தேவனை பின்பற்றி வாழ வேண்டும். சிலுவையில் அதனுடைய பாவத்தோடைய வல்லமையை முறித்து விட்டார். அதனால நம்ம அடிமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எபேசியர் 2வது அதிகாரம். இந்த சிலுவை மரணத்தின் மூலமா நமக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம்னு உலகம் சொல்றது, 2 பேரும் சண்டை போட்டாங்க, அங்காளி பங்காளி, அவங்க வீட்டில் ஏதோ துக்க காரியம் நடந்துருச்சு, சரி வாங்க தீர்த்தத்தை கொண்டு வந்து கழுவிட்டு சமாதானம் ஆயிரும். ஆனால் உள்ளே இருக்க பழைய பகையும் கசப்பும் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த சூழ்நிலைக்கு ஊர் ஆளுகள் மத்தியில் எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒத்து போயிடோம்யா, எங்கள் பிரச்சனையை நாங்கள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிடோம்னு ஒரு சமாதானம். இது கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கிது. அடுத்து வர்றப்ப அவங்க சந்ததி வர்றப்ப அவங்க அன்னைக்கு அப்படி சொன்னாங்க, எங்கள் அப்பனை இப்படி கேவலப்படுத்தினாங்க, அதனால நான் ஒத்து போக மாட்டேன்னு அடுத்து முறிவு வந்துடுது. ஆனால் உண்மையாக இயேசு கொடுக்குற தேவ சமாதானங்கிறப்ப இன்னைக்கு மனிதர்கள் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறப்ப தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்க அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருன்னு சொல்ல தேவனோடு நல்ல ஒரு உறவு ஐக்கியம் உண்டாகிறது. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே சமாதானமாக இருக்கிறோம். நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேன், இதனால நஷ்டம், அதனால நஷ்டம், எனக்கு ஒன்று நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லை, நஷ்டமெல்லாம் நடந்தது உண்மை, அறியாமல் புரியாமல் தெரியாமல் நம்ம அப்படி நஷ்டமாயிட்டோம். ஆனால் இனிமே நான் நஷ்டத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறப்ப தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யும். அதுதான் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் உண்மையுள்ள விளைவுல, ஒழுக்கமுள்ள விளைவுல, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்பெதுவோ இதையே சிந்தித்து கொண்டிருங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளுகை செய்யும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பாவம் கழுவப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், தேவ சமாதானம் எனக்கு இருக்கிறது. ஏதோ ஒரு சில காரியத்தை பார்த்தோன்னே உடனே எனக்கு சமாதானமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. சமாதான பிரபு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப தேவனோடு சமாதானம் இருக்கிறப்ப உங்களுக்குள்ளே நீங்கள் வேதம் வாசிக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயத்தையும் அப்படி ஆண்டு கொள்கிறப்ப மற்றவர்களிடத்தில் நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். இதை புரிந்து கொள்மை. எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி? ஏனெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் தூரமாக இருந்த உங்களுக்கும் சமயமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். என்ன சமாதானத்துக்கான கிரயம் எப்படி செலுத்தப்பட்டது? பகையை சிலுவையினால் கொன்று. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளிடத்தில் பிசாசு ஒரு பகையை உண்டாக்கி அவரை விட்டுவிட்டு இவரை பிசாச ஆண்டவனா அவங்க ஏற்றுக்கொண்டு தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த பகை தொன்று தொட்டா இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அது பெருகிக்கிட்டே தான் போகுது. தேவனுக்கும் பிசாசுக்கும் அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. இவன் அவருடைய ஜனங்களை தேவனுக்கு விரோதமாக பேச வச்சு செயல்பட வச்சு அவர்கிட்ட இருந்து பிரித்து சமாதானம் இல்லாமல் செஞ்சிடறான். ஒரு பெரிய ஒரு வல்லமை அது பிசாசோடைய ஒரு வல்லமை, அசுத்த ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, பொல்லாப்பை உண்டாக்குற ஆவி, பிரிவினை உண்டாக்குற ஆவி, சண்டையை உண்டாக்குற ஆவி, தாறுமாறின் ஆவின்லாம் பல அசுத்த ஆவின்னு சொல்லியிருக்கு. இதனுடைய வல்லமையை இயேசு சிலுவையில் முறித்து விட்டார். அதனால தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு எதுவும் சூடு சொரணையெல்லாம் இருக்கா?
பாரு இவ்வளவு கிண்டல் பண்ணுறோம், பரியாசம் பண்ணுறோம், திட்டுறோம், கோவம் வர்றது மாதிரி வைக்கிறோம், ஆனால் பேசாமல் போய்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா தேவ சமாதானம் நமக்குள்ளே இருக்குது. சமாதான பிரபு நம்ம கூட இருக்கிறார். அந்த பகையை சிலுவையில் அது வந்து தண்டித்து விட்டார். தூரமாக இருந்த நம்ம, சமீபமாக இருந்த யூதர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக்கி விட்டார். பகையை சிலுவையில் கொன்று விட்டு இந்த சுவிசேஷத்தினாலே அந்த சமாதானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த சுவிசேஷத்தில் வந்து பாருங்கன்னா சமாதானத்தின் சுவிசேஷம் நற்செய்தி என்ன அப்படின்னா, நம்ம இயேசுக்குள்ளே வருகிற பொழுது தேவனோடு சமாதானம் ஆகிறோம், நமக்குள்ளே வந்து சமாதானம், நாம் மற்றவர்களிடத்தில் நம்ம சமாதானமாக இருக்க முடிகிறது. கொலோசையர் 1 வசனம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷனால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி இருக்காரு. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் அவருக்கு ஒப்புரவாக்கி கொள்ள தேவனுக்கு பிரியமாயிற்று. அந்த சொல்லப்பட்டிருக்கு, கண்டிக்கப்படாதவர்களாம் அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்போ சிலுவையில் ஜீவன் கொடுத்தப்ப அங்கே சமாதானத்தை கெடுக்கிற பிசாசையும் அங்கே அவர் வந்து சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதை பகையை வந்து சிலுவையில் அவர் வந்து கொன்று விட்டார். அதனால் அதுக்கு வல்லமை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அது வல்லமையாக கிரியை செய்ய முடியாது, சமாதானத்தை கெடுக்க முடியாது. ஒருவேளை நம்ம வேணால் வந்து சமாதானத்தை நம்மளாக கெடுத்துக்கலாம். ஆனால் தேவனை பொறுத்தவரையில் நீங்கள் தேவனோடையும் உங்களுக்குள்ளேயும் மற்றவர்களுடையும் சமாதானமாக இருக்கும்படி தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை ஒரு நதியை போல ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சம்பாதித்திருக்கார் சிலுவையில். ஒரு நதியை போல, நதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெள்ளப்பெருக்கு எடுத்து அவ்வளவு போய்கிட்டு இருக்கிறது போல அவ்வளவு உங்கள் உள்ளத்திலிருந்து தேவ சமாதானம் நிறைந்திருக்கும்னு சொல்கிறார். அதனால் விசுவாசி எனக்கு சமாதானமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சிருக்கார். பகையை சிலுவையில் கொன்றிருக்கிறார். தேவ சமாதானத்தை அவருடைய சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். இரத்தத்தினால எனக்கு சமாதானம் இருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும். அடுத்து கலாத்தியர் 3 13 வசனம் பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏற்கனவே சொன்னது போல் ரோமருடைய காலத்தில் குற்றவாளிகளை அவங்க வந்து அவமானப்படுத்தி சிலுவையில் அங்கே வந்து மறிக்கும்படியாக சட்டம் போட்டிருந்தாங்க. யூதர்கள் அதை பார்த்துட்டு அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன்னு சொன்னாங்க. அதே ரோமர்கள் எந்த ஒரு ரோமனையும் வந்து இது போல் சிறுமை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. சவுக்குனால் அடித்து தண்டிக்கத்தான் படுவாங்க, ஆனால் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு வந்து நம்முடைய எல்லா சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்காக சாபமானார். சாபம் அப்படிங்கிறப்ப இந்த உலகம் ஒன்று சொல்லுது, உண்மைதான், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் வந்து சாபமாக வெளிப்படுது. அது அந்த சாபங்கிறப்ப இவங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணாங்க, எல்லா சொத்தையும் வாங்கினாங்க, கடைசியில் அவங்க பிள்ளைய பூரா ஊதாரித்தனமாக எல்லாத்தையும் செலவு பண்ணிருச்சு, இது வந்து சாபம். இல்லை இந்த மாதிரி அவங்க ரொம்ப அக்கிரமம் பண்ணாங்க, இந்த மாதிரி குழந்தை ஊனமாக பிறந்துருச்சு, இது ஒரு சாபம். இது உலகம் சொல்கிற ஒரு சாபம். ஆனால் உண்மையிலே சாபம் அப்படிங்கிறப்ப தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது தான் ஒரு பெரிய சாபம். உபாகமம் 28
தேவனை விட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருக்கிறப்ப அங்கே தேவனற்ற வாழ்க்கை எல்லாமே கஷ்டமா இருக்கு. அதைத்தான் சாபம்னு சொல்லுகிறது. அந்த சாபத்தில் வந்து நரகமும் அங்கே இந்த பூமியிலே நரகத்தை அனுபவிக்கும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. உபாகமம் 28 முதல் வசனத்தில் என்ன சொல்றாரு? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பார். அடுத்த வசனத்தில் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேலே வந்து பழிக்கும்னு சொல்கிறார். எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதமாக சொல்லியிருக்கு. நல்ல மனநிலைமை, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல ஆடு மாடுகளுடைய பெருக்கம், நம்ம கைட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதம், சத்துருக்கள் முறியடிக்கப்படுகிறது, உங்கள் தலைகளை நிமித்தி நீங்கள் நடப்பது, நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் கீழாகாமல் மேலாவது, அதே போல் வாழாகாமல் தலையாயிருப்பது, கடனற்ற வாழ்க்கை, அநேகர் கடன் கொடுக்கறது, இது ஆசீர்வாதமாக சொல்லியிருக்கு. சாம்னு சொல்லப்பட்டிருக்கிறத ஒரு சில வார்த்தைகளை நம்ம வாசிப்போம். 15வது வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இராதபடிக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு வந்து பழிக்கும். நீ பட்டணத்தில் சவிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சவிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டையும் சவிக்கப்பட்டிருக்கும், கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளுமாகிய மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். அதாவது கர்த்தரை விட்டுட்டு அவருடைய வார்த்தையை விட்டுட்டு என் சொந்த பலத்தில் நான் நல்லா வாழ்ந்துருவேன், பாட்டு பாடுறதெல்லாம் கேட்டு பட்டணம் போகலாம், பணங்காசு சேர்க்கலாம் அப்படின்னு மாதிரி இருக்கிற இடத்த விட்டு கர்த்தரை எங்கே போவேணான்னு சொல்கிறாரோ அங்கே நம்ம போகிறது சூழ்நிலையை பார்த்துட்டு, கர்த்தரை எங்கே போக சொல்கிறாரோ எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே இருந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பொழுது எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னை விட்டு அலைந்து திரிகிறவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக தப்பான தீர்மானமாயிருது. அதுக்கப்புறம் வந்து எல்லா அழிவும் நாச மோசமும் பின்னாடி எல்லாமே வந்துடுது. இந்த உலகத்தில் என்னென்ன நம்ம கேள்விப்படுகிறோமோ, வியாதி, மனக்குழப்பம், கல்யாணத்துக்கு பொண்ணு நிச்சயம் பண்ணுவாங்க, ஆனால் இன்னொருத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவான், நிலத்தில் வந்து விதையை விதைப்பாங்க, பலன் இல்லாமல் போய்விடுகிறது, ஆடு மாடுகள்லாம் வந்து பலனே கொடுக்காமல் போய்விடுகிறது, சத்துருக்கள் மென்மேலும் உயர்வார்கள், நீ ரொம்ப தாழ்த்தப்பட்டு போவாய், சகலமும் பரிபூர்ணமாக இருக்கிறப்ப 47 48வது வசனம், சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைபட்டு பட்னியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். சாதாரண மர நுகத்தை போட்டாவே மாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இரும்பு நுகங்கிறப்ப இன்னும் ரொம்ப கஷ்டம். அதுபோல் இரும்பு நுகத்தை சத்துரு நம்ம மேலே போடுவான், மென்மேலும் சத்துரு உயர்ந்திருப்பான், நம்ம தாழ்த்தப்பட்டு போவோம்னு இருக்குது. இப்போ ஏற்பட்ட எல்லா சாபத்திற்கும் அது பின்னாடி கடைசியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. 58வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்துக்கு பயப்படும்படிக்கு இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாக இராவிட்டால், நிறைய வாதைகளை சொல்கிறாரு. இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்படாத வியாதிகள்லாம் வந்து உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும் அப்படின்லாம் சொல்கிறார், சாபம்னு சொல்கிறார். என்னென்ன தீன்மைகளோ அவைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதற்கு நம்மளே வாசலை திறந்து வச்சிடறோம். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணங்கிறது ஒரு நித்திய காலமாக நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த பூமியிலே அந்த நரக வேதனையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் பாவம். பாவத்தோடைய பலன் வந்து சாபம். சாபம் பல விதத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து பழிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பிரசங்கி வானத்தின் கீழே ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய சூழ்நிலை சொல்கிறான், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே மாதிரி நடக்குது, இவன் வீட்டிலையும் மரணம் அவன் வீட்டிலையும் மரணம்.
என் வீட்லேயும் வந்து காரியம் நடக்குது, அவங்க வீட்லேயும் காரியம் நடக்குது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தில், நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் ஆசீர்வாதம் இருக்குது. நீதிமானுடைய வீட்டில் குறைவு கிடையாது. நீதிமானுடைய பிள்ளைகள் மென்மேலும் பலப்படுவார்கள். துன்மார்கள் பல்லை கடித்து கரைந்து போவார்கள். துன்மார்க்கன் தீங்குள்ள இடருண்டு கிடப்பான். அவன் பிள்ளைகள்லாம் அப்பத்துக்கு பிச்சை எடுத்து அலையும் அப்படின்னு இப்படியெல்லாம் சாபமாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சிலுவையில் இவ்வளவு சாபத்தை அவர் வந்து சுமந்து தீர்த்து இருக்கிறாரே, இதனுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இல்லை, எங்கள் தாத்தா ரொம்ப பாவம் செஞ்சு அக்கிரமம் பண்ணிட்டு போயிட்டாரு, அந்த சாபம் எங்கள் அப்பனும் பிடிச்சிருச்சு, எங்கள் அப்பாவோடைய சாபம் என்னைய வந்திருக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கெல்லாம் நீங்களாக்கி நம்மை மீட்டு விட்டுருக்கிறார். தகப்பனுடைய ஆத்திரம அவங்களுடைய சாபம் நம்மளை பிடிக்காது. அவர் விக்கிரக ஆராதனை செய்கிறப்ப தான் 3-4 தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேங்கிறாரு. நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அதனால அவங்க பாவமோ அவங்க சாபமோ நம்ம வாழ்க்கையில் வர முடியாது, அதுக்கு இடம் கிடையாது. நம்ம அதை வரவேற்கக்கூடாது. இல்லை, எங்கள் அப்பா சாபம் எனக்கு வந்துருச்சு, அதான் எனக்கு அப்பா அப்படி ஒருத்தன் அப்படியே சொல்கிறான். எங்கள் அப்பா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நடந்தாரோ அதே நிலைமை தான் எனக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசி, அப்பா சாபம் நமக்கு கிடையாது. அதே போல் தாத்தா சாபங்கிறப்ப ஆதாமுடைய சாபம் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து புது சிருஷ்டியாக இருக்கிறேன். சிலுவையின் மூலமாக ஆண்டவர் என்னை சாபத்திலிருந்து மீட்டு விட்டுருக்கிறார். சாபங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு சில ஆட்கள் வந்து பெரிய ஆட்களாக வந்து தலையில் கை வச்சு, உங்கள் அப்பா சாபம் இருக்குது, 3 சாபம் இருக்குது, 4 சாபம் இருக்குது, இந்த கட்டை உடைக்கணும், இதெல்லாம் சொன்னாக்க அந்த கட்டை எப்படி உடைக்கணும்னு அவர் உடச்சி தீர்த்துட்டாரு. இனிமேல் இதுக்கு நான் வந்து இடம் கொடுக்கறதில்ல, நீங்கள் போயிட்டு வாங்கன்றன்னு. அந்த மாதிரி வந்து சொல்கிறப்ப அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு, சாபம் கிடையாது. வீட்டில் சாபம் கிடையாது, நிலத்தில் சாபம் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் சாபம் கிடையாது. உங்கள் பாதையெல்லாம் நெய்யாதான் பொழியும், நன்மையும் கிருபையும் தான் வரும். நீங்கள் கைடு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதேங்கிறாரு. பிதாக்களுடைய சுதந்திரத்தை அற்பமாக எண்ணாதேன்னு சொல்கிறாரு. ஒரு வகையில் பார்த்தா பூமி அதை நிறைவும் கர்த்தருடையது. அதனால் இடத்துல வீட்டில் இதில் ஒரு சாபம் இருக்குதுங்க, அதனால் ஒருத்தரையும் தங்க விட மாட்டேங்குது, இங்கே போனால் சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தலான கோயிலில் போகிறது மாதிரி நிற்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க நம்பிட்டு போகட்டும். நீங்கள் யாரும் நம்ப கூடாது. அதுக்கான கிரயம் சிலுவையில் செலுத்தப்பட்டு விட்டது. இன்னும் 5 காரியம் இருக்குது, அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நேரம் ஆகிவிட்டது, ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோங்க தாவே. எங்களுக்கு பலனை நீர் கொடுத்திருக்கிறீர். இயேசுவே எங்களுடைய பலனாக இருக்கிறார். இயேசுவே எங்களுடைய வைத்தியராக இருக்கிறார். இதில் ஆண்டவரே நாங்கள் மாற்றி பேச மாட்டோங்க தாவே. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோங்க தாவே. எங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த தேவ சமாதானத்தை, எங்கள் இருதயத்தில் இருக்கிற சமாதான பிறவை எந்த சூழ்நிலையும் எங்களை ஆண்டவரே பிரிக்க முடியாது கர்த்தாவே. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் சாபத்தை எல்லாம் நீக்கி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. இவையெல்லாம் சிலுவையின் மூலமாக எங்களுக்காக சம்பாதித்து அதனுடைய அந்த கூரை, அந்த பிசாசை, அவனுடைய வல்லமையை, அதிகாரங்களை எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு நீ சிலுவையில் வெற்றி சிறந்தீர் கர்த்தாவே. எங்களுக்கு அடிமைத்தனம் கிடையாது கர்த்தாவே, எங்களுக்கு சாபம் கிடையாது கர்த்தாவே, எங்களுக்கு பலவீனம் கிடையாது கர்த்தாவே. எங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை தான் வைத்திருக்கிறீர், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். இதை நாங்கள் விசுவாசித்து எங்கள் மனதில் வைத்து இருதயத்தில் வைத்து நாங்கள் எங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும், ஜெயமாக இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் கர்த்தாவே. கர்த்தர் அப்படி ஆண்டவரே இங்கே வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த காரியங்களை மறந்து விடாமல் இருதயத்தில் காத்து கொண்டு இவர்கள் கனி கொடுக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்குகிறீர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே இவர்களை பலப்படுத்துகிறீர், குணமாக்குகிறீர், சமாதானத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.